Hey guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவ் ஒர்க் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் சம்திங் கால்ட் as Bahubali sleeve. ஸோ இது வந்து 12 inch ஸ்லீவ். ஃபர்ஸ்ட் அப்போ 6 inchesக்கு வந்து பஃப் ஸ்லீவ் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் லோவர் 6 inchesக்கு வந்து நம்ம நார்மலாக பண்ணுற ஸ்லீவ் ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி நிறைய டிசைன் வீடியோஸ் பார்க்க முடியும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். And நீங்கள் இன்ஸ்டாவில் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டு ஃபாலோ மீ. அதில் நான் நிறைய போஸ்ட் அண்ட் ட்ரேசிங் பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் யூ கேன் ஆல்சோ என்கொயர் மீ ஃபார் ஆர்டர்ஸ். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்லி நம்ம அந்த மேலே இருக்க பஃப் ஸ்லீவ் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதில் நான் ரேண்டமாக இந்த மாதிரி ஒரு பிங்க் மெஜந்தா குந்தன் ஸ்டோன் வச்சு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதை சுற்றி நம்ம இப்போ ஜர்தோசி வச்சு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் நம்பர் 24 நீடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் செல்ஃப் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நார்மல் ஸ்லீவை விட நமக்கு பஃப் ஸ்லீவுக்கு வி நீட் எக்ஸ்ட்ரா கிளாத். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எவ்வளோ கிளாத் தேவையோ அதை எடுத்துகிட்டு நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இப்போ இங்கே நாட் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு கீழே நான் ஒரு பேர்ல் பீட் வச்சு நாட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் நம்ம பஃப் ஸ்லீவுக்கு பண்ணுற ஒர்க். ஸோ நான் அது 2 ஸ்லீவுக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது லோவர் 6 inchesக்கு நான் டெக்ஸ்சர்ட் கிளாத் எடுத்திருக்கேன். இதில் நம்ம மேலே அண்ட் கீழே 2 சைடும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஜரி த்ரெட்டில் நான் மேலேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், கீழேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், 3 lines. ஓகே, ஸோ இப்போது இதுக்கு மேலே நான் ஜர்தோசி வச்சு ஸ்டெம் ஸ்டிச் போடுவேன். ஸோ ஜர்தோசியை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டு இப்போது இங்கே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு முன்னாடி எங்கே போட்டோமோ அந்த ஜர்தோசியோட ஹாஃபில் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த அடுத்த ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இந்த லைன் நம்ம ஜர்தோசியோட ரைட் சைட் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரும். அடுத்த நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஜர்தோசியோட லெஃப்ட் சைட் ஸ்டிச் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா கண்டிப்பாக புரியும். ஸோ இந்த லைன் இதே மாதிரியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மேலே ஜர்தோசி ஃபர்ஸ்ட் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்டிச் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ண ஜர்தோசியோட லெஃப்ட் சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ண ஜர்தோசியோட சென்டர்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஜர்தோசியை ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஒரு பிரைடட் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம கொஞ்சம் நடுவில் கேப் விட்டு திரும்பவும் இதே ரிப்பீட் பண்ணணும். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். நான் வந்து ஃப்ரேம் இப்போது திருப்பி வச்சுருக்கேன். ஸோ இப்போது நம்ம அந்த கேப்குள்ளே வி மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ இதுக்கு நான் 2 mm பேர்ல் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இந்த எட்ஜ் வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பீட் வச்சுட்டு ஒரு ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கப்புறமா நம்ம டிரெக்ஷன் டேர்ன் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதை கண்டினியூ பண்ணணும். ஸோ இதுக்கு அப்புறமா நம்ம டியூப் பீட் வைப்போம் அண்ட் அதுக்கப்புறமா சுகர் பீட் வைப்போம். ஸோ ஆஃப்டர் எவ்ரி 4 lines ஆஃப் டியூப் பீட்ஸ் அண்ட் 3 lines ஆஃப் சுகர் பீட்ஸ் நம்ம ஒரு லைன் பேர்ல் பீட் வைக்கணும். ஸோ தட் நமக்கு அந்த பேர்ல் பீட் வந்து ரொம்ப ஓவர்பவரிங்காக இருக்காது. பட் இஃப் யூ வாண்ட் இட் டு பி மோர் டாமினன்ட் நம்ம வந்து பேர்ல் லைன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம விஷ் தான். ஸோ இப்போ இது மாதிரி இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃப்ரேம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இருந்த பொசிஷனுக்கே வச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு மேலே பேர்ல் பீட் அண்ட் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஸோ இப்போ யூஸ் பண்ணுற பேர்ல் பீட் இஸ் 3 mm. முன்னாடி யூஸ் பண்ணது 2 mm. அதை விட நெக்ஸ்ட் சைஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ ஆஃப்டர் திஸ் நம்ம இதுக்கு நடுவில் ஒரு குட்டி கேப் இருக்குல்ல, ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த ஹாஃப் டியூப் பீட் ப்ளஸ் அந்த சுகர் பீட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இது
இதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேலேயே நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கு மேலேயே ஒரு ரவுண்ட் 2 பீட் அண்ட் 2 ஹாஃப் டியூப் பீட்ஸ் வச்சு நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த 2 பீட் இருக்குல்ல, இதோட சென்டர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பீட் வந்து ஒரு ரைஸ் பீட் அண்ட் பேர்ல் பீட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரைஸ் பீட், அப்புறமா பேர்ல் பீட் அண்ட் நெக்ஸ்ட் ஃபாலோட் பை இதே ரைஸ் பீட் தான் வச்சுட்டு நம்ம அங்கே நாட் பண்ணிடலாம். இப்போது நம்ம இதை வேர்ட்டிக்கலாக ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு ஹாரிசான்டலாக ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 ரைஸ் பீட் எடுத்து இங்கே ஒரு ஸ்டிச் அண்ட் இதுக்கு அடுத்து போடுற ஸ்டிச் வந்து அந்த பீட்க்கு மேலேயே நம்ம போட்டுட்டு அடுத்து இருக்க ரைஸ் பீட்டை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ தட் அது வந்து மூவ் ஆகாமல் ஃபர்மாக இருக்கும். இதே மாதிரியே நம்ம ஸ்லாண்டிங்காக 2 பக்கமும் போட்டு முடிச்சிட்டா பார்க்க ஒரு ஃப்ளார் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல் ஸ்லீவ் லென்த்துக்கும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த சென்டர், இந்த ஃப்ளாரோட சென்டரில் ஒரு பேர்ல் பீட் அண்ட் சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் மேலே இருக்க ஒரு போர்ஷனுக்கு ஒரு குட்டி குட்டி பார்ட்டிஷன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டில் இந்த மெஜந்தா ஸ்டோன் சுற்றி நம்ம ஜர்தோசி அவுட்லைன் கொடுக்க போகிறோம். இப்போது கோல்ட் சுகர் பீட்ஸ் பக்கத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அந்த 2 mm பேர்ல் பீட்ஸ் வச்சு போத் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துட்டால் இந்த பார்ட்டிஷன் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ மேலே இருக்க அந்த அப்பர் எட்ஜ்லேயும் இப்போ போட்ட அந்த பார்ட்டிஷன் ஒர்க்கையே நம்ம ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இப்போ நடுவில் நமக்கு ஸ்பேஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்பேஸில் இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ் போட்டுட்டு ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ எதுக்குமே நம்ம நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை, அப்படியே ஒரு ஸ்டிச் கீழே போட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இருக்க லைனில் பேர்ல் பீட் அண்ட் ரவுண்ட் 2 பீட் வச்சு கீழே மட்டும் அந்த ட்ராப் பீட் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலி நம்ம 2 ஸ்லீவுக்கும் கீழே இருக்க அந்த லோவர் 6 inches போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ as we are done with the sleeve, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். And also please do check my Insta for more videos and updates, and don't forget to subscribe my channel. இதோட நான் உங்களை next videoல பார்க்குறேன். Bye.